எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி தாங்க. இந்த பாவ் பாஜி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பாவ் பாஜி நம்ம வீட்லேயே சுத்தமான முறையில் ரொம்ப சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாவ் பாஜி செய்யறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு அதில் சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய் 50 ml அளவு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அந்த கடலெண்ணெய் லைட்டாக சூடேறி வர சமயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சுக்கலாம். நான் சொல்கிற இந்த பொருட்கள் மட்டுமே நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது இதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பச்சை மிளகாய், எலசான பச்சை மிளகாவை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு நல்ல 3 பெரிய பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துடலாம். இதனோட 2 பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் 200 கிராம் அளவு இருக்கும். அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும்பொழுது உப்பு சேர்த்து வதக்கினா ஈஸியாக நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். அதனால வெங்காயம் எந்த அளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் மட்டும் இல்லைங்க, இந்த பாவ் பாஜிக்கு சேர்க்கக்கூடிய எல்லா காய்கறிகளையுமே நீங்கள் ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். இந்த பாவ் பாஜியை நான் சொல்கிற இதே அளவுகளில் நீங்கள் ஒரு முறை வீட்டில் சமைச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் கடையில் போய் சாப்பிடவே மாட்டீங்க. இப்போ வெங்காயம் எந்த அளவு கரெக்டாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அதே போல் வெளியே சாப்பிட விருப்பப்படுறவங்க இந்த டேஸ்ட்டை ஒரு முறை சுவைச்சிட்டிங்கன்னா வெளியில் இனிமேல் நீங்கள் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம் வதக்கும் பொழுது நல்லா சுருங்கி கலர் மாறி லைட் ப்ரௌன் கலரில் நமக்கு வரணும். தீயை அதிகமாகவும் வச்சிடாதீங்க, தீயை ஃபுல்லாக குறைச்சும் வைக்காதீங்க. அதுக்கேற்ற மாதிரி மிதமான தீயில் வச்சு கரெக்டாக நீங்கள் இதை வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு சேர்த்தோம் இல்லைங்களா, அதே போல் பூண்டு இது போல் கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக பூண்டு பேஸ்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த அளவு வெங்காயம் எடுத்தோமோ அதில் 3/4 அளவுக்கு தக்காளி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். அதே சமயத்தில் இது போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நமக்கு குழைவாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு தக்காளியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளி குழைவாக வேகணும்னா நல்லா வதக்கி விட்டுட்டு தீயை குறைச்சி தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும். நம்ம இந்த மசாலாவில் எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்க போகிறது கிடையாது. ஆனால் நல்ல கலர்ஃபுல்லாக நமக்கு பாவ் பாஜி மசாலா கிடைக்க போது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க போது. அது எப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஸ்டேஜில் ரொம்ப எலசாக இருக்கக்கூடிய பீன்ஸு ஒரு 6-7 பீன்ஸு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸில் இருக்க கேரட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்து சேருங்க. இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது ஒரு நல்ல கலரை கொடுக்கும். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூளில் காரம் குறைவாக இருக்கும். தனி மிளகாய் தூள் காரத்தை பேலன்ஸ் பண்ணி தரும். அதனால் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த சமயத்திலேயே தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் வீடியோவில் பின்னாடி சேர்த்துருக்கேன். நீங்கள் தனியாத்தூள் இதில் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்கிறது பாவ் பாஜி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். பாவ் பாஜி மசாலா ரெடிமேடாக நிறைய பிராண்டில் கிடைக்குது கடைகளில். நீங்கள் அது சேர்த்திங்கனாலும் சரி, இல்லை வீட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி, இந்த மசாலா பொருட்கள்லாம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் 150 ml அளவுலேருந்து 200 ml அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சேர்க்குற தண்ணியில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே கலந்து அந்த பச்சை மணம் நமக்கு மாறி வரணும். அதனால தான் நீங்கள் சேர்க்கும் பொழுது கரெக்டாக எல்லாத்தையும் கவனமாக சேர்த்துருங்க. இப்போ நான் கலந்த பிறகு கொஞ்சம் தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. அதனால் திரும்பவும் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா திக்காக தான் நமக்கு வேணும். அதே சமயத்தில் மசாலா பொருட்களோட அந்த பச்சை மணம் எல்லாமும் மாறணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தட்டு போட்டு மூடிட்டேன். தனியாத்தூள் சேர்க்க மறந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் தட்டை திறந்துட்டு தனியாத்தூள் இப்போ நான் சேர்க்க போகிறேன். ஆனால் நீங்கள் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கும் பொழுதே தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து சமைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே வராது. அதை நான் கரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ இன்னொரு 100 ml அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா காய்கறிகள்லாம் நல்லா சாஃப்டாக வேகணும். அதே சமயத்தில் கிரேவியும் நமக்கு திக்காக கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நடுவில் தண்ணி சேர்க்கும் பொழுது இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அந்த சுடு தண்ணியை எடுத்து சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேணாம். நீங்கள் பச்சை தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணியும் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த கலர்லாம் கரெக்டாக நமக்கு மெயின்டைன் ஆகும். மிதமான தீயில் 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவு நல்லா கிரேவி நமக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு பாருங்கள். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை மணம் எல்லாம் மாறணும். அது நமக்கு பார்க்கும்பொழுதே தெரியும். இந்த சமயத்தில் 50 கிராம் அளவுள்ள பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் சேர்க்கிறேன். அதற்கு அடுத்தது ஒரு பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு சேர்க்க விருப்பப்படலைன்னா பீன்ஸு சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கான அவசியம் சேர்க்கணும். ஆனால் இந்த எல்லாமே நல்லா வெந்த பிறகு தான் லாஸ்ட்டில் பச்சை பட்டாணி சேர்க்கணும். இது கடையில் வாங்கின ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இல்லை. வீட்லேயே பச்சை பட்டாணியை நம்ம எப்படி சீசனில் வாங்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சது தான் இந்த பச்சை பட்டாணி. இது கிட்டத்தட்ட சீசனில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து தான் நான் யூஸ் பண்ணேன். எந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நான் சேர்த்ததுக்கு. இல்லை உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்தந்த வெஜிடபிளை இந்தந்த சமயத்தில் சேர்க்கணும். இதான் பக்குவம் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் தட்டை திறந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டுடுங்க. நம்ம சேர்த்த அந்த உருளைக்கிழங்கு ஏற்கனவே சாஃப்டாக வெந்தது தான். இருந்தாலும் இந்த கிரேவியோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வரணும். நீங்கள் வெளியே பாவ் பாஜி சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கிரேவி நல்லா திக்காக தான் இருக்கும். அதுக்கு காரணம் உருளைக்கிழங்கு தான். நம்ம வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான முறையில் இந்த பாவ் பாஜி மசாலா செஞ்சிட்ருக்கோம். சில கடைகளில் வெஜிடபிள் ரேட்லாம் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த திக்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவரை கரைச்சி சேர்ப்பாங்க. அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அந்த மாதிரியெல்லாம் சேர்க்காம நம்ம இதில் கரெக்டாக வெஜிடபிளை மட்டுமே வச்சு செய்கிறதுனால டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். உண்மையிலேயே இந்த பக்குவத்தில் இந்த பாவ் பாஜி மசாலாவை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வெளியில் திரும்பவும் போய் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. எல்லா கடைகள்லையும் ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நீங்கள் இனிமேல் பிள்ளைங்களுக்கு விருப்பப்படும் பொழுது இது போல் செஞ்சு கொடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் இது போல் பிரிஞ்சு வர சமயத்தில் ஒரு மீடியம் சைஸில் இருக்க எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழம் கட் பண்ணி அந்த சாறு இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் நான் சேர்க்குறேன். நெய்க்கு பதிலாக வெண்ணெயை கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாவ் பாஜி அப்படின்னாலே வெண்ணெய் தான் நிறைய சேர்ப்பாங்க. ஆனால் நமக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். அதனால் டேஸ்ட் ரொம்ப மாற போகிறது கிடையாது. நான் இப்போது இதில் வெண்ணெய் சேர்க்கல, நெய் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். நம்ம கொத்தமல்லியும் நல்லா தாராளமாகவே சேருங்க. மினிமம் 1 கைப்பிடி அளவு சேருங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தாராளமாகவே இருக்குன்னா 2 கைப்பிடி வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த கொத்தமல்லி சேர்த்த உடனே ஒரு வாசனை வரும். அது மசாலாவுக்கு நல்லா அந்த மணத்தை தூக்கி கொடுக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணும்போது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய், உப்பு சேர்த்த வெண்ணெய், உப்பு சேர்க்காத வெண்ணெய் எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல. நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெண்ணெயோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா கலர்ஃபுல்லான ஒரு பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மசாலாவை பன்னோட நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு பன்னை ரெடி பண்ணோம். ஒரு தவா வச்சுக்கலாம். அதாவது தோசைக்கல் வச்சுட்டு அது சூடேறின பிறகு அதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாவ் பன்ஸு கடையில் ரெடிமேடாகவே கிடைக்குது. அந்த பன் வாங்கிட்டு நீங்கள் கட் பண்ணி இதில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம கிரேவியோடு வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இது பாவ் பாஜிக்குனே விற்கக்கூடிய பாவ் பன்ஸு.
இந்த பன் நீங்கள் இருக்க ஏரியாவில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் சால்ட் ப்ரெட்டு இருக்கும் இல்லைங்களா, அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அது நீங்கள் வீட் ப்ரெட்டு இல்லை நார்மலாக இருக்க ஒயிட் ப்ரெட்டு எது வேணாலுமே வாங்கிக்கலாம். ஆனால் மில்க் ப்ரெட்டு வாங்காதீங்க, ஸ்வீட்டாக இருக்க ப்ரெட்டு வாங்கக்கூடாது. சால்ட்டு போட்ட ப்ரெட்டு வாங்கிட்டு அதை இதே போல் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மசாலாவை வச்சு கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவ் பாஜி மசாலாவை பாவ் பன்னு ப்ரெட்டு கூட தான் சாப்பிடணுன்றது கிடையாது. நீங்கள் சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை இதே அளவுகளில் இந்த மசாலாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் ஒன்றுங்க, இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.